ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேப்பங்கிழங்கு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போமா. பாயில் பண்ண சேப்பங்கிழங்கு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்து பெசரி எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதை அப்படியே 10 மினிட்ஸ் ஊற விட்டுடுவோம். ஸோ ஒரு அடிகடமான கடாயை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காஞ்சதும் அதில் நம்ம ஊற வச்சுருக்க சேப்பங்கிழங்குலாம் எடுத்து அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடும்பொழுது தனித்தனியாக இருக்க மாதிரி தான் போட்டுக்கணும். ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியே போட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே ஃப்ரை ஆகட்டும். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து நம்ம மறுபடியும் மிக்ஸ் கொடுத்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது நம்ம மூடிலாம் போட்டு வேக வைக்க தேவையில்லை. ஸோ இப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி. ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்.